வேட்டையார் நெருப்பு கஸ்தூரி பேசுகிறேன். உலக வானொலி தினம் களஞ்சியம் இந்த தினத்தை முன்னிட்டு நான் என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லலான்னு வந்திருக்கிறேன். இப்போ 2005 களஞ்சியம் வானொலி விழுந்தம்மா ஒடியில் அந்த வெள்ளி சந்தைங்கிற இடத்துல இருந்தது. அப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. அதில் நானும் போவேன். அந்த போகல எப்போயாச்சும் போய் ப்ரோக்ராம் பார்ப்பேன். அவங்க எனக்கு அப்போல்லாம் எங்களுக்கு நிறையா தெரியாது. நான் சுனாமியில் வேலைக்கு போயிட்டேன். அப்போ வேலைக்கு போகல எனக்கு அந்த களஞ்சியம் எனக்கு அறிமுகமானது. தான் ஃபவுண்டேஷன் அது மூலமாக அந்த களஞ்சியத்தை உருவாக்கியிருந்தாங்க. அந்த களஞ்சியம் எனக்கு அறிமுகமானது. அதில் உள்ள சார் நகீர் பிரகாஷ் சார், அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நான் அதை அறிமுகப்படுத்தல. நான் அந்த களஞ்சியம் வானொலியில் நான் போகணும், அதுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு எனக்கு தெரியாமல் நான் சார்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது உங்கள் வானொலி, உங்கள் நிகழ்ச்சி, இதெல்லாம் நீங்கள் பங்கெடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி சார் அப்படின்னுட்டு அறிமுகம் பண்ணணும், அப்போ வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பிள்ளைங்கெல்லாம் இருந்ததுங்க. அப்போ நானும் போயிருந்தேன். நானும் அந்த களஞ்சியத்தை பற்றி அறிமுகம் கொடுத்தேன். காற்று நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் நானும் ஒரு ஆளாக இது பண்ணினேன். அந்த களஞ்சியம் வானொலி எப்படி அதை கொண்டு செல்லணும், அதில் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசணும். அந்த குறும்படத்தை எங்கள் ஏரியாவிலையும் கொண்டாந்து போட்டு காமிச்சாங்க. இது மாதிரி அந்த களஞ்சியம் வானொலியை பற்றி இது நிகழ்ச்சி இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் நான் அந்த படத்தில் நானும் நடிச்சிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி மறுபடியும் நாங்கள் 2013 நான் அது அப்புறம் எப்பயுமே அந்த சார் சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் எடுத்து கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா மாதிரி ஒன்று இருக்கும். அது மறக்க முடியல எனக்கு. சின்னதாக இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி. நான் அதை வாங்கிக்குவேன். ஏன்னா இந்த வாழ்வாதார கல்வியெல்லாம் நடத்துவேன் மக்களுக்கு. அப்போ அவங்கள்ட்ட ப்ரோக்ராம் எடுப்பேன். என்னென்ன நடத்தணும், எதை பற்றி நடத்தியிருக்கிறாங்க, என்னென்ன பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து நான் அந்த ப்ரோக்ராமை எடுக்கக்குள்ள அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னுட்டு அவங்களோட பாட்டு, கதை, இது மாதிரியெல்லாம் அவங்கள்ட்டேருந்து பேட்டி எடுத்துகிட்டு போய், அப்போல்லாம் பேட்டின்னு தான் சொல்லுவோம், அந்த பேட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுப்போம். அவங்க லைவ் பண்ணி போடுவாங்க. அப்போ போடல அவங்கள்ட்ட கொண்டாந்து காமிப்பேன், இந்த மாதிரி போட்டிருக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மூலயமாவே காமிச்சு அவங்கள எல்லாரையுமே அந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே செய்யணும், எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரை மக்களை அதில் கொண்டு சென்றிருக்கிறேன். அவங்க அது மூலமாகவும் அவங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ வாழ்வாதார கல்விக்கு மட்டும் நாங்கள் போகலை, அந்த நோக்கத்துக்கு மட்டும் போகாமல் மக்களுக்கு நிறையா சென்றடையணும். இந்த களஞ்சியம் வானொலின்னா நம்ம ஊரில் ஒரு வானொலி இருக்குது, நம்ம ஏரியாவில் அது செயல்படுது. நம்ம அதுக்கு முன்னே திருச்சி தான் போவோம், திருச்சி வானொலிக்கு தான் போவோம். அப்புறம் காரைக்கால் எப்போ வந்தது, அதுக்கப்புறம் இந்து தான் நாங்களே இது பண்ணது. அதுக்கு அப்படியே கொண்டுட்டு போய் நல்லா செஞ்சிட்டு இருந்துன்னுட்டு அப்போ நீங்களும் ஒரு இதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பெங்களூர் கோழி கிராஸ் அந்த இதில் ஒரு நாள் மீட்டிங் போனோம். அவங்க அந்த மீட்டிங்கில் போய் பயிற்சி கொடுத்தோம். அந்த மாதிரி செய்யறங்க, இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வந்த பிள்ளை, களஞ்சியத்தில் உள்ள பிள்ளை பொற்கொடின்னு, அந்த பிள்ளையும் நானும் தான் போனோம். போய் ஒரு நாள் முழுவதும் அவங்களோட இருந்துட்டு அவங்க எல்லாருமே அங்கே இருந்தது திருநங்கைகள். அவங்களோடைய நாங்களும் ஒற்று நண்பனாக பழகி நல்லா ப்ரோக்ராம் பண்ணணும். எங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தோம். அது மாதிரி இப்போ இடையில ஒரு அப்பப்போ போவேன், அப்பப்போ வருவேன். அப்புறம் சுனாமி புயலுக்கு பிறகு நம்ம போகலை. அங்கே போனப்போட நான் என்னென்ன சேவை செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நிறையா சொல்லியிருந்தேன். அது மாதிரி எனக்கு சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. நான் பொது சேவையெல்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகீர் சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நான் அது மூலமாக அதையெல்லாம் வச்சு கூட நான் ஃபைல் ரெடி பண்ணி நான் அவார்டு வாங்குறதுக்கு கூட எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் வாங்கினேன், ஒரு 3 அவார்டு வாங்கியிருக்கிறேன். நான் பொது சேவையை செஞ்சுட்டு இருக்கிறேன், சமூக சேவை அப்படின்னு சொல்லிட்டு. 2 இது சமூக சேவை நல்லா செஞ்சுருக்கிறேன், சாதனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன்று அப்துல் கலாம் சேவையில் ஒன்று எனக்கு கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட்டு, பரிசு இது கொடுத்தாங்க சாதனைக்கு. அதையும் வாங்கியிருக்கிறேன். 3 சாதனை வாங்கியிருக்கிறேன் நான் விருது.
விருது வாங்கிட்ட பிறகு இப்போ வந்து இடையில அப்படி இப்படியும் இருந்துட்டு போகிறது. அதுக்கு பிறகு இப்போ அந்த பவித்ராங்கிற பிள்ளை வந்து களஞ்சியத்தில் வந்து வந்தது பிறகு அந்த சார்கிட்ட பேசியிருந்தேன், நகீர் சார்கிட்ட. அவங்க சொன்னாங்க, நம்மளை மாதிரி நம்மளோட பிள்ளைங்களும் ஒருத்தவங்க வந்திருக்குறாங்கம்மா, நீங்களும் நிறைய பேட்டி கொடுக்கலாம், நீங்களும் எடுத்தும் கொடுக்கலாம், நீங்கள் வந்து ப்ரோக்ராமை எப்பயுமே நல்லா பண்ணுங்கள், நீங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மூலமாக இப்போ அந்த பிள்ளைங்கள்கிட்ட நான் அந்த பிள்ளைங்களோட இருந்து ஒரு துணையாக இருந்து நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கையும் சொல்லி அவங்களையும் அவங்களோட மாற்றத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு நிறையா அந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. அந்த ப்ரோக்ராம் எடுத்து அந்த பிள்ளைங்க எடுத்துகிட்டு போய் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து இப்போ வந்திருக்கிற சார் பேர் வந்து அன்பரசன். அந்த சாரும் வந்து இப்போ வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஏரியாவில எல்லாம் நிறையா பண்ணுறாங்க. இப்போ நானே ஒரு 15 ப்ரோக்ராமுக்கு மேலே கொடுத்துருக்குறேன். இயற்கை விவசாயம் நிறையா இது மாதிரி பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நான் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நான் என்னோடய ப்ரோக்ராமை நான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறையா எனக்கு வந்து அதில் எனக்கு ஆதரவு கிடைக்கிதுங்கிறத இது மூலமாக சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நான் வந்து ஒயர் கூட பண்ணிகிட்ருக்கிறேன், டைலரிங் தைக்கிறேன். அப்புறம் அடுத்தது ஒயர் கூட பின்னுறேன். ஒயர் கூடையை வந்து விற்பனை செய்கிறதுக்கு எனக்கு இது மூலமாக நல்லா டெவலப் படிச்சிருக்கு. எல்லாருமே இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நான் அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். அது மாதிரி இன்னொருத்தவங்க வளையல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்டையும் நான் சொன்னேன், இது மாதிரி இருக்குமா, நீ உன்னோட தொழிலை வந்து நீ டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னேன். அவங்களையும் கொண்டாந்து விட்டேன். அவங்களும் இது மாதிரி ப்ரோக்ராம் வந்து வெளிப்படுத்தினாங்க. அவங்க வெளிப்படுத்தினோன்னே அவங்களுக்கும் இப்போ அவங்களுக்கும் நல்ல மார்க்கெட்டிங், அங்கங்கே போய் நல்லா அவங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அது மாதிரி காய்கறி சாகுபடியும் எல்லாருமே அது மாதிரி செய்கிறாங்க. இயற்கை முறையில் நிறையா செஞ்சு அவங்களும் வந்து சேல்ஸ்மேன் ஆகுறாங்க. இது மாதிரி நிறையா பேர் வந்து இதில் வந்து உள்ளார வந்ததுக்கு பிறகு எல்லாரையுமே பார்க்குறாங்க. எங்களோட நிகழ்ச்சியை பார்க்குறது மூலமாக எங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. நாங்கள் அது மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். யூடியூப் சேனலும் அந்த வானொலியும் நிறையா எங்களுக்கு வந்து உற்று துணைவனாக இருக்குது. நாங்கள் வந்து பயிற்சியும் எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்களும் அது மாதிரி பயிற்சி கொடுக்குறோம். அது மாதிரி செஞ்சு நாங்கள் வந்து உற்று துணைவனாயிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ பயிற்சின்னாக்கா ஆடு மாடு வளர்க்குறது, இயற்கை உரம் தயார் பண்ணுறது, கோழி வளர்ப்பு, அதுக்கு இடைப்படுற நோய் அதை தடுக்கிறது, அது மாதிரி மீன் வளர்ப்பு, அது மாதிரி நாட்பின் தயாரிக்கிறது, இது மாதிரியான பயிற்சி, பலகாரங்கள் செய்கிறது, இது மாதிரி ஊருக்கு ஊர் உள்ள இடங்கள்லாம் எனக்கு அறிமுகமான இடங்களெல்லாம் அவங்களையும் கொண்டுட்டு போய் அவங்களுக்கும் நிகழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களும் யூடியூப் சேனல் மூலமும் வானொலி மூலமும் வெளிப்படுத்துகிறாங்க. அது நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்கிது. பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பயிற்சியில் வந்து நாங்களும் கலந்துக்கிறோம், அவங்களும் வந்து கலந்துக்கிறதுக்கு நாங்களும் ட்ரைனிங் கொடுக்குறோம், நாங்களும் ட்ரைனிங் கற்றுக்குறோம், பயிற்சியும் கற்றுக்குறோம். அப்படிங்கிறது இதையும் நாங்கள் இது மூலமாக ஒவ்வொருத்தரையும் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால, மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒருத்தர்கிட்டையும் அவங்கவுங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் இல்லையா, அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பாட்டு பாட சொல்கிறது, கதை சொல்கிறது, முன்னோர்கள் காலத்தில் எப்படி இருந்தது அதை பற்றின கதைகள் சொல்கிறது, இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து இந்த மூலமாக வெளிப்படுத்துறதுக்கு ஏற்பாடு ஆகி செஞ்சு. இது மாதிரி எல்லாருமே வந்து வானொலியவும் பாருங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். 90.8 தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை காதில் கேளுங்க.